ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பருப்பு சட்னி எப்படி செய்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரே மாதிரியே சட்னி செஞ்சுட்ருப்பீங்க. இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதவங்க இஞ்சி தனியாக பூண்டு தனியாகவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான வரமிளகாய், காஞ்ச மிளகாய், அப்புறமா குழம்பு கடலைப்பருப்பு. இந்த பருப்பு தாங்க இந்த சட்னிக்கு. ஓகேங்களா, ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஓகேங்களா, இந்த பதத்துக்கு வதங்கின பிறகு தேங்காய். ஓகேங்களா, இந்த ஒரு 10 பல் இருக்க அளவுக்கு. அப்புறமா ஒரு சின்ன சைஸு புளி. அதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. பெருங்காயத்தூள் பிரிஞ்ச அளவுக்கு, உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சட்னி பதத்துக்கு. அரைச்ச பிறகு கடாயில் மாற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுங்க. சட்னி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே தூக்கி ஊற்றுனீங்கன்னா சுவையான டேஸ்ட்டான சட்னி ரெடி ஆகிடும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அசத்தலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.